இந்த ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அமெரிக்காக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, இவங்க மனுஷங்களை கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. ஆனால் கடவுளை கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு இயேசுவா, அவங்க கிறிஸ்டின் தானே, பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இயேசுவையோ அல்லது ஒரு கன்னிமேரியையோ வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் வந்து மனிதர்களை கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. மனிதர்களை கை தான் கொடுப்பாங்க. கையெடுத்து கும்பிடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பணிவாக ஒருத்தரை பார்த்து பணிவடைகிறோம் அப்படின்னு நம்ம பணிவை அவருக்கு தெரிவிக்கிறோம். ஒருத்தரை பார்த்து நமக்கு, ஆனால் வந்து கையெடுத்து கும்பிடுற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. மனிதர்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் அவங்கெல்லாம் வந்து கடவுளை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க, மனிதர்களுக்கு கை தான் கொடுப்பாங்க. அப்போது இங்கே வந்து மனிதர்களை கடவுளாக பார்க்குற ஒரு நிலைமை வந்து நம்ம நாட்டில் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பியர்கள் வந்து ஒரு மனிதர்களை கடவுளாக பார்க்க மாட்டாங்க, கடவுளை தான். அதனால தான் கடவுளை கை எடுத்து கும்பிட்றாங்க, மனிதர்களுக்கு கை கொடுக்குறாங்க. அப்போ இதில் எது சரி அப்படின்னா, நம்ம கடவுளுங்கிறது வந்து மனிதர்கள் தான் கடவுள், மனிதர்களும் கடவுள், இயற்கை கடவுள், இப்படிலாம் நிறைய இருக்குது. நமக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருமே கடவுள். இப்போ அம்மா அப்பாங்கிறவங்க வந்து பிள்ளைகளுக்கு கடவுள் தானே இருக்க முடியும். அது ஒரு அம்மாவோட சிறந்த கடவுள் வேறு ஏதாவது இருந்துட முடியுமா? ஒரு இயேசுநாதரோ கன்னிமேரியோ அம்மாவை விட அப்பாவை விட சிறந்தவர்களாக எப்படி இருக்க முடியும் ஒரு பிள்ளைகளுக்கு? அதனால் மனிதர்களை நம்ம கடவுளாக நினைக்கணும். அந்த வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. மனிதர்களை கைகூப்பி வணங்குற ஒரு வழக்கம் என்பது நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது கடவுளை தான் இப்போ ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை தான் கையெடுத்து கும்பிட்றாங்க, ஒரு இயேசுவை கையெடுத்து, ஆனால் மனிதர்களை கையெடுத்து கும்பிட்றதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி கும்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பணிவு. நான் கடவுளை தான் கையெடுத்து கும்பிடுவேன், கடவுள் முன்னாடி தான் நான் பணிவேன், ஆனால் மனிதர்கள் முன்னாடி நான் பணிய மாட்டேன், கை கொடுக்க தான் செய்வேன், கை குலுக்க தான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுதான் சொல்லுது. நான் வந்து மனிதர்களை கையெடுத்து கும்பிட மாட்டோம், கடவுளை கையெடுத்து கும்பிடுவோம். கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன அர்த்தம்? எனது பணிவை நான் வெளிப்படுத்துகிறேன்னு அர்த்தம். நீங்கள் இதை யாரை நீங்கள் கும்பிட்றீங்களோ அவங்கள உயர்வாக நினச்சி உங்களை தாழ்த்திக்கிறீங்க, உங்களை ஒரு இயலாதவராக காட்டிக்கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ரெண்டு கையும் சேர்ந்துருச்சுன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த ரெண்டு கை சேர்க்குறோம். இந்த ரெண்டு கை சேர்ந்துச்சுன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு ஆளாக உங்கள் முன் நான் உணர்கிறேன். ஏற்றால நீங்கள் யாருக்கு வணக்கம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களை ஒரு இயலாதவராக காட்டிக்கொள்கிறீர். ஏனென்றால் இப்பொழுது என் இரண்டு கையும் சேர்ந்து இருக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் உங்கள் முன்னாடி நான் என்னை ஒரு இயலாதவராக காட்டிக்கொள்கிறேன். அப்போ இப்போ ஐரோப்பியர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் முன்னாடி தான் கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ கடவுள் முன்னாடி தான் நான் என்னை ஒரு இயலாதவராக காட்டிக்கொள்கிறேன், மனிதர்களுக்கு நான் கை குலுக்க தான் செய்வோம், கையெடுத்து கும்பிட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மனிதர்களை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. மனிதர்களை கடவுளாக பார்க்குற ஒரு வழக்கம் தமிழர்களுக்கு இருக்குது. இப்போ இதுதான் சரி. கையெடுத்து கும்பிடுறது ரொம்ப சரியான விஷயம். நம்ம வந்து வெள்ளைக்காரங்க வந்ததுனால, ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், வணக்கம் வைக்கிறது மறந்துட்டு ஒத்த கையில் வந்து சல்யூட், வணக்கம் சார். அப்போ அது ஒரு பணிவின்மை தான். ஒத்த கையில் வணக்கம் வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பணிவின்மை தான். அது வந்து ஒரு பணிவு அல்லது மரியாதைன்னு கூட சொல்ல முடியாது. ரெண்டு கையால் சொல்லணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு இயற்கையான ஒரு பணிவு என்பது புரிஞ்சுக்கணும். நான்